தீபாவளி விருந்து அன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள். ஆமா. அதுல ஒரு சந்தேகம். அசைவம் சமைக்கிறதா? இல்ல சைவம் சமைக்கிறதான்னு சொல்லிட்டு. இது அவங்கவங்க விருப்பம் தாங்க. அமாவாசை அன்னைக்கு வந்தா கண்டிப்பா அசைவம் சமைக்க முடியாது. ஸோ தீபாவளி அப்படின்னாலே ஃபுட்டு தான். காலையில எனக்கு தெரிஞ்சு வெஜிடேரியன்ஸ் வீட்ல எல்லாம் நான்வெஜ் இல்லாம இட்லி அவிக்கவே மாட்டாங்க. அதுவும் அந்த சூடா காலையில அந்த இட்லியோட ஒரு வெஜிடேரியன் குழம்பு இருந்தால் தான் அவங்களுக்கு தீபாவளி விருந்து ஒரு முழுமை அடைந்ததா அர்த்தம். சில பேர் சாயங்காலம் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவாங்க. ஸோ குபேர பூஜை பண்ணணும் அப்படிங்கிறவங்க முழுக்க சைவ உணவு தான் அன்றைக்கி எடுத்துப்பாங்க. ஸோ உணவு மட்டும் அவங்களுடைய விருப்பம் தான். தீபாவளி விருந்து அன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள். ஆமாம். அதுல ஒரு சந்தேகம். அசைவம் சமைக்கிறதா? இல்ல சைவம் சமைக்கிறதான்னு சொல்லிட்டு. இது அவங்கவுங்க விருப்பம் தாங்க. அமாவாசை அன்னைக்கு வந்தால் கண்டிப்பாக அசைவம் சமைக்க முடியாது. ஸோ தீபாவளி அப்படின்னாலே ஃபுட்டு தான். காலையில் எனக்கு தெரிஞ்சு வெஜிடேரியன்ஸ் வீட்ல எல்லாம் நான்வெஜ் இல்லாமல் இட்லி அவிக்கவே மாட்டாங்க. அதுவும் அந்த சூடாக காலையில் அந்த இட்லியோட ஒரு வெஜிடேரியன் குழம்பு இருந்தால் தான் அவங்களுக்கு தீபாவளி விருந்து ஒரு முழுமை அடைந்ததா அர்த்தம். சில பேர் சாயங்காலம் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவாங்க. ஸோ குபேர பூஜை பண்ணணும் அப்படிங்கிறவங்க முழுக்க சைவ உணவு தான் அன்றைக்கி எடுத்துப்பாங்க. ஸோ உணவு மட்டும் அவங்களுடைய விருப்பம் தான்.